இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஓணம் பம்போட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு டாக்ஸ்லாம் போக ஃபைனலாக நம்ம கைக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இன்னைக்கான வீடியோவில் இந்த ஓணம் பம்பரில் செகண்ட் ப்ரைஸான 1 கோடி ரூபாய் கிடைச்சிச்சுன்னா நமக்கு ஃபைனலாக எவ்வளோ அமௌண்ட் கையில் கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோங்க. பொதுவாக எல்லாருமே நமக்கு முதல் பரிசு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. ஆனால் இந்த ரெண்டாவது பரிசான 1 கோடி ரூபாயை பற்றி நிறைய பேர் யோசிச்சிருக்க மாட்டாங்க. இந்த ரெண்டாவது பரிசான 1 கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா 20 பேருக்கு வந்து தராங்க. ஸோ 20 நபர்களுக்கும் ஒவ்வொரு கோடி ரூபாய் அப்படிங்கிறத தருவாங்க. இப்போ விழக்கூடிய வாய்ப்புங்கிறது ஒன்றாவது ப்ரைஸில் ஒரே ஒரு நபருக்கு தான் விழுகும். ஆனால் ரெண்டாவது ப்ரைஸில் 20 பேருக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா அந்த 20 பேரில் ஒரு ஆளாக நம்ம வரலாம். அப்படி நமக்கு செகண்ட் ப்ரைஸான 1 கோடி ரூபாய் விழுந்துச்சு அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு அந்த 1 கோடி ரூபாயை முழுசாக அப்படியே தரமாட்டாங்க. இதில் ஏஜென்ட் கமிஷன், டிடிஎஸ், நியூ ரெஜிம் படி சர்சார்ஜ், செஸ் அப்படிங்கிற மாதிரி வரிசையாக நிறைய டிடெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. இதையெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக கால்குலேஷன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்குங்க. இப்போ கேரளாவில் ஒரு பரிசு விழுகுது அப்படின்னா முதல் இடத்துல அதில் பண்ணக்கூடிய விஷயங்கிறது ஏஜென்ட் கமிஷனோட டிடெக்ஷன் தாங்க. ஸோ இந்த ஓணம் பம்பரில் ஏஜென்ட் கமிஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10%. அப்போது இந்த 1 கோடி ரூபாயில் 10% 10 லட்சம் ரூபாய் முதல்ல உங்களோட அக்கௌண்ட்டில் இருந்து உங்களோட வின்னிங் அமௌண்ட்டில் இருந்து கழிக்கப்படும். அப்போது மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 90 லட்சம் ரூபாய்ங்க. இந்த 90 லட்சம் ரூபாய் தான் உங்களோட கிராஸ் இன்கமாக வந்து பார்க்கப்படும். இப்படி வந்த இந்த இன்கம்க்கு கவர்மெண்டால் பிடிக்கக்கூடிய அடுத்த டிடெக்ஷன் தான் டாக்ஸ். லாட்டரி இன்கம்க்கு இந்திய கவர்மெண்டால் விதிக்கப்படக்கூடிய டாக்ஸோட அளவு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக 30%. அப்போ 90 லட்சத்துக்கு 30% கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா 27 லட்சம் ரூபாய் டாக்ஸா வந்து எடுத்துப்பாங்க. 1 கோடி ரூபாய் விழுந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 லட்ச ரூபாய் பக்கம் டாக்ஸ்ல வந்து போயிருக்கு. அடுத்தா பார்த்தீங்கன்னா சர்சார்ஜ் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் பிடிப்பாங்க. இந்த சர்சார்ஜோட கால்குலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பெருமளவுக்கு நார்மலான மனிதர்களுக்கு தெரியாது. ஸோ நார்மலாக நமக்கு ஒரு இன்கம் வருது, இதுக்கு வந்து டாக்ஸ் வந்து பிடிச்சிட்டாங்க, அவ்வளோதான் நம்ம கட்ட வேண்டிய பணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய ப்ரைஸ் விழுந்தாலுமே நீங்கள் அடுத்ததாக இந்த சர்சார்ஜ், செஸ் இந்த அமௌண்ட்டுகளை ஆடிட்டரை வச்சு கட்ட வேண்டியது வரும். அப்படி கட்டலை அப்படின்னா வருடங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு ஃபைன் மாதிரி போடுவாங்க. அது அதிகரித்து நம்ம கட்ட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அமௌண்ட்டாக மாறிடும். ஸோ அதனால் உங்கள் யாருக்கு எந்த ஒரு பரிசுகள் விழுந்தாலும் நெக்ஸ்ட்டு ஆடிட்டரை போய் பார்த்து இதில் வந்து டாக்ஸ் எப்படி ஃபைல் பண்ணணும், எவ்வளோ சர்சார்ஜ் கட்டணும், என்னென்ன கால்குலேஷன்லாம் இருக்குங்கிறத ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணி கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட் இயர்லேயே முடிச்சிருங்க. இப்போ இதோட சர்சார்ஜ் பார்த்தோம்னா நம்மளோட இன்கமாக வரக்கூடிய அமௌண்ட்டுங்கிறது 90 லட்சம் ரூபாய். ஸோ 50 லட்சம் ரூபாயில் இருந்து 1 கோடி ரூபாய்க்குள்ளே நமக்கு இன்கம் இருந்துச்சுன்னா நம்ம கட்டக்கூடிய சர்சார்ஜோட பர்சன்டேஜ் வந்து 10%ங்க. ஸோ இந்த செகண்ட் ப்ரைஸுக்கு நம்ம கட்டக்கூடிய பர்சன்டேஜ்ங்கிறது சர்சார்ஜுங்கிறது 10%. இந்த 10%-ஐ நமக்கு டாக்ஸாக வந்து ஒரு 27 லட்சம் ரூபாய் பிடிச்சாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க. நமக்கு மெயினாக வந்து 90 லட்ச ரூபாய் இருந்து கால்குலேஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ 27 லட்சம் ரூபாய்க்கு 10% பார்த்தீங்கன்னா 2,70,000 ரூபாய். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4% கால்குலேஷன் பண்ணி நம்மகிட்ட இருந்து பிடிப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 1,18,800 ரூபாய் வரும். ஸோ இது எல்லாமே தான் நம்மளோட வின்னிங் அமௌண்ட்லேருந்து பிடிக்கக்கூடிய டிடெக்ஷன்ஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,88,000 ரூபாய் வந்து நம்மகிட்ட இருந்து பிடிச்சிருப்பாங்க. இது இல்லாமல் ஏஜென்ட் கமிஷனாக 10% வந்து பிடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் பிடிச்சது போக ஃபைனலாக நம்ம கைக்கு பார்த்தீங்கன்னா 59,11,200 ரூபாய் அப்படிங்கிற இந்த அமௌண்ட் தாங்க கிடைக்கும். இப்போ நமக்கு ரெண்டாவது பிரைஸான 1 கோடி ரூபாய் விழுந்துச்சு அப்படின்னா இந்த கால்குலேஷன் படி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 59 லட்சம் ரூபாய்ங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்படி உங்களுக்கு பரிசுகள் விழுந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, யாராவது உங்களுக்கு பரிசுகள் விழுந்துருச்சு நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் பணம் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு ஸ்கேம்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கும் 1 ரூபாய் கூட பணத்தை வந்து அனுப்பிவிடாதீங்க. எந்த ஒரு பரிசு விழுந்தாலும் நீங்கள் டேரெக்டாக கேரளா ஆஃபீஸ்க்கு போய் அங்கே டாக்குமெண்ட்லாம் முறையாக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க அதெல்லாம் செக் பண்ணிட்டு எல்லா டிடெக்ஷனையும் பிடிச்சிட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ஏற்றி விடுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஆடிட்டரை பார்த்து அவர் மூலிமா சர்சார்ஜ், செஸ் இந்த மாதிரியான விஷயங்களை கட்டணும். ஸோ இதெல்லாம் கட்டி முடிச்ச பிறகு இருக்கக்கூடிய ஃபைனலான அமௌண்ட் தான் நான் சொல்லக்கூடிய இந்த 59,11,200 ரூபாய். இந்த கால்குலேஷனில் ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஒர்க்கில் இயர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கும். அது வந்துட்டு ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ 50 லட்சமோ எவ்வளோ வேணால் இருக்கலாம். அதை பொறுத்து இந்த சர்சார்ஜோட கால்குலேஷனுங்கிறதும் மாறும். இது எல்லாமே நீங்கள் ஒரு ஆடிட்டரை வச்சு தான் 1 இயருக்கு உங்களுக்கு இவ்வளோ இன்கம் இருக்குது அப்படிங்கிற கால்குலேஷன் பண்ணி கட்ட முடியும். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கால்குலேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த லாட்டரியோட இன்கம்க்கு மட்டும் பார்த்துருக்கோம். இது இல்லாமல் பர்சனல் இன்கம் இருக்கும்போது இந்த வேல்யூங்கிறது டிஃபர் ஆகும். சரி, இந்த பணம் வந்து நம்ம கைக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏஜென்ட் கமிஷன் பிடிச்சி ஏஜென்ட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து டாக்ஸ் பிடிச்சி உங்கள் நேமில் அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அடுத்த சர்சார்ஜ், செஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் கால்குலேஷன் பண்ணி ஆடிட்டர் வச்சு கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டை உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நெட் பேங்கிங் மூலியமாக கவர்மெண்ட் வந்து போட்டு விட்டுருவாங்க. கையில் வந்து இந்த அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க.
அதுக்கடுத்து நீங்கள் ஆடிட்டரை வச்சு சர்சார்ஜ் செஸ்ன்னு சொல்லிட்டு இதில் செலவுகள் என்னென்ன இருக்குது, என்னென்ன டாக்ஸ் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் நேமில் ஐடி வந்து ஃபைல் பண்ணுவீங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு உங்கள் கைக்கு இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் நீங்கள் செலவழிக்கக்கூடிய உங்களுக்கு கிடைச்ச ஆக்சுவல் வின்னிங் அமௌண்ட்டாக நம்ம நினைக்கணுங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் 2வது பரிசான 1 கோடி ரூபாய் கிடச்சிச்சின்னா ஃபைனலாக நம்ம கைக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிற கால்குலேஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் கேளுங்க. ஃபியூச்சர் வீடியோஸில் அதை பற்றி பேசலாம். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கான டாக்ஸ் டீடைல்ஸ் தனியாக வீடியோ போட்டிருப்போம். இதே மாதிரி 3rd ப்ரைஸ் 4th ப்ரைஸ்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கடைசி ப்ரைஸ் வரைக்கும் என்ன மாதிரியெல்லாம் நமக்கு வந்துட்டு அமௌண்ட் ஃபைனலாக கை கிடைக்கும்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒவ்வொரு வீடியோவாக தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். அதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.